நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அருளிய இறைவனுடன் நீங்கள் பேசுவது எப்படி என்ற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்திலிருந்து 4 பதிவுகளை வெளியிட்டு வந்திருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இது 5வது பதிவாக வருது. ஓகே, பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, மகான்கள் சாதாரணமாகவே இறைவன் குரலை கேட்பாங்க, இறைவன்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பரமஹம்ச யோகானந்தருக்கு தெரிந்த ஒரு மகான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கும் பொழுது இறைவனுடைய பதில் விண்ணிலிருந்து வருவது போல வரும். அதாவது சல்லுன்னு அந்த பதில் அவர்கிட்ட இறங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இறைவன் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி இறைவனுக்குன்னு தனியாக ஒரு தொண்டை தேவையில்லை. அலையதிர்வு மூலமாகவே இறைவன் நம்ம கூட பேசுவாருன்னு சொல்கிறாரு. நீங்கள் இறைவன்கிட்ட மிகவும் திடமாக பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனையோட அலையதிர்வு உடனே இறைவனின் அதிர்வலை பதிலை வாங்கி கொடுக்கும்னு சொல்கிறாரு. அதாவது அதிர்வலைங்கிறது வைப்ரேஷன், பிரார்த்தனைங்கிறது பிரேயர். உங்களுடைய பிரார்த்தனை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் இறைவன்கிட்ட இருந்து உங்களுக்கு அதிர்வலை பதில் வரும், இறைவன் உங்களுக்கு பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு நம்பிக்கை மிகவுமே அவசியம். ஏன் அப்படின்னா, நீங்கள் இறைவன்கிட்ட பேசும்போது நம்பிக்கையோடு பேசணும். ஒரு பட்சமாக பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பேசுனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அந்த ஒரு திடமான அது ஒரு பிரார்த்தனையே இருக்காது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அவர் நீங்கள் பேசுகிறத காது கொடுத்து கேட்குறாரு அப்படின்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவீங்க. நம்ம பேசுகிறது யாருமே கேட்கல அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. நம்ம நினைக்கிறத அப்படியே பேச முடியாது, நம்பிக்கை குறைவாக இருந்தது அப்படின்னா. ஸோ இதற்கு நம்பிக்கை மிகவுமே அவசியம். நம்ம பேசுகிறத எப்பயுமே கடவுள் கேட்டுகிட்டே தான் இருப்பார், நம்மளை எப்பயுமே பார்த்துட்டே தான் இருப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற வரைக்கும் கடவுளுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியும். நம்ம எவ்வளவு அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ அவ்வளவு அவர் உங்ககிட்ட நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டிக்கிட்டே இருப்பார். எடுத்துக்காட்டுக்கு நான் என்னோட அனுபவத்தை ஒன்று சொல்கிறேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நான் கிருஷ்ணரை வணங்குவேன். கிருஷ்ணர் என்னோட இஷ்ட தெய்வம். எனக்கு கடவுள்கிட்ட ரொம்ப ஏக்கம் இருக்கும். நான் சண்டை கூட போடுவேன். அப்போ நான் கிருஷ்ணா கிட்ட வேண்டலை, உண்மைக்கு சண்டை போடுறேன். எனக்கு ரொம்ப ஏக்கம் அதிகமாக வரும். கிருஷ்ணர் மேலே எனக்கு ஏக்கம் அதிகமாக வரும். எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, நம்ம கனவுல தான் வாழ்கிறோமோ, ஒரு மூட நம்பிக்கையில் வாழ்கிறோமோ, கற்பனையோ, கிருஷ்ணருக்கும் எனக்குமான உறவு கற்பனையோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே சந்தேகம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கிருஷ்ணா எனக்கு தெரியாது, நீங்கள் இப்போவே நேரில் வாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்பு உண்மைனா, நான் உங்கள் மேலே வச்சுருக்க அன்பு உண்மைனா நீங்கள் இப்போவே நேரில் வரணும், 10 நிமிஷத்தில் வரணும். நீங்கள் அப்படி வரலன்னா நான் என்ன பண்ணிக்குவேன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்டேன். அப்போ 5 நிமிஷத்தில் யாரோ கதவு தட்டுறாங்க. நான் யாருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கதவு திறக்கிறேன். பார்த்தா யாருமே இல்லை. இது நடக்கிறப்ப எனக்கு 15 வயசு, இப்போ எனக்கு 18 வயசு. கதவு திறக்கிறேன். என்னோட பக்கத்து வீட்டு ஆண்டி. என்ன ஆண்டி வேணும் அப்படின்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, நான் இந்த மாதிரி வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த பொருள் இருந்தது, உனக்கு வேணுமான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, ராதா கிருஷ்ணரோட சிலை. அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சிலையை என்கிட்ட கொடுத்தாங்க. இது எடுத்துக்காட்டுக்கு எப்படின்னா, எனக்கு இந்த ஏன் நான் எக்ஸாம்பிளாக கொடுத்தேன் அப்படின்னா, நான் அந்த அளவுக்கு திடமாக கிருஷ்ணர்கிட்ட பேசுகிறேன். எனக்கு தெரியும் நான் கிருஷ்ணர்கிட்ட பேசுகிறேன், கிருஷ்ணர் அதில் கேட்குறாருன்னு சொல்லி எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஒரு சந்தேகம் கூட எனக்கு இல்லை. என்னோடய சந்தேகம்லாம் எல்லாமே என்னென்னா, நான் கற்பனையில் வாழ்கிறேன்னா இல்லையான்றது தான். ஆனால் கிருஷ்ணருக்கு கேட்குன்றது எனக்கு தெரியும். அப்போ நான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நான் ப்ரே பண்ணுறப்ப அதோட பதில் எனக்கு 5 நிமிஷத்தில் வந்துருச்சு. அதுவும் அதிர்வலை மூலமாக வரல, நேர்லேயே ஒரு பொருள், திடப்பொருளாக எனக்கு வந்தது பதில். இது எக்ஸாம்பிள். நீங்கள் திடமாக பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு திடமான பதில் வரும். நீங்கள் ஜெர்மன் மொழியில் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் ஜெர்மன் மொழியில் தான் கிடைக்கும். நீங்கள் இங்கிலீஷில் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் இங்கிலீஷில் தான் கிடைக்கும். கடவுளுக்கு எல்லா விதமான மொழியுமே தெரியும். ஏன்னா சில பேருக்கு இந்த சந்தேகமும் இருக்குது, கடவுளுக்கு சமஸ்கிருதம் மொழியில் மட்டும்தான் கடவுள் பேசுவாரா, சன்ஸ்கிரிட்டில் மட்டும்தான் கடவுள் பேசுவாரா, அதுதான் இறைவனின் மொழியா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லா மொழியுமே கடவுளுக்கு தெரியும். எப்படி பேசினாலும் அவருக்கு புரியும். எல்லா விதமான மொழிகளுமே பிரபஞ்ச அதிர்வலையில் இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால தான் இறைவன் பிரபஞ்ச அதிர்வலையாக இருக்கார். மொழி என்பது என்ன, லாங்குவேஜ் அப்படின்றது என்ன, அது ஒரு விதமான அதிர்வலை, அது ஒரு விதமான வைப்ரேஷன். மொழிங்கிறது ஒரு வைப்ரேஷன். வைப்ரேஷன்றது என்ன, அது ஒரு விதமான சக்தி, அது ஒரு விதமான பவர். பவர் அப்படின்னா என்ன, சக்தினா என்ன,
அது ஒரு விதமான எண்ணம், தாட். கடவுள் நம்முடைய எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் கேட்டாலும் எல்லா சமயத்துலேயுமே அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கறதில்ல. நம்ம நிலைமை எதை போன்றது அப்படின்னா, அம்மாவுக்காக அழுகிற குழந்தைய போல. இப்போ அம்மா குழந்தைய தொட்டிலில் போட்டிருப்பாங்க, இல்லை விளையாட விட்டுட்டு அம்மா சமைக்க போயிருப்பாங்க. ஸோ குழந்தை அழுகிறப்ப எல்லா சமயத்துலையுமே அம்மா வந்து குழந்தை பக்கத்துலேயே உட்காந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு 1000 வேலை இருக்கும். ஸோ குழந்தைக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமானை கொடுத்து சமாதானப்படுத்த பார்ப்பாங்க. ஸோ நம்ம நிலைமை அதை போன்றது தான். நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டிக்கிறோம், வேண்டிட்டு அழுகுறோம். கடவுள் வேணும்னு அழுகுறோம், பொருள் மேலேயே ஆசைப்பட்டு அழுகுறோம். ஸோ கடவுள் என்ன பண்ணுவார், சமாதானத்துக்கு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயத்தை நிறைவேற்றி கொடுப்பாரு. ரொம்ப நாளாக கேட்டிருப்பீங்க, அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்தில் சமாதானம் ஆயிடுவோம். ஒரு காடி கேட்டிருப்போம், இல்லை ஒரு வேலை கேட்டிருந்துருப்போம், இந்த ஜாப் எனக்கு வேணும்னு. அது கிடைச்சோன்னே நம்ம கடவுளை மறந்துட்டு அதில் இதாகிடுறோம், அதில் அந்த விஷயத்தில் மூழ்கிடுறோம். இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நம்ம கடவுளை மறந்துடுறோம். ஸோ அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, ஓ நீ இதுலேயே சமாதானம் ஆகிட்டல, அப்போ உனக்கு நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக அவர் 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 வேலையை பார்ப்பார், அவர் கவனிச்சிட்ருப்பார் எல்லாத்தையுமே. ஸோ எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அந்த குழந்தை சமாதானம் அடையல, அம்மா வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விளாட்டு சாமானெல்லாம் விட்டு அடிச்சுட்டு அந்த பிள்ளை அழுகுதுன்றப்ப அம்மா வந்து தான் ஆகணும். விளாடு ஜாமானை கொடுத்து சமாதானப்படுத்த முடியல அப்படின்னா அம்மாவே தான் வந்து சமாதானப்படுத்தணும். ஸோ நீங்கள் கடவுளை அறிய விரும்புனீங்கன்னா, கடவுள் வேணும்னு நினச்சிங்கன்னா, கடவுள்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா, அம்மா வரும் வரை அடம் பிடித்து அழுகின்ற குழந்தைய போல நீங்கள் இருக்கணும். கடவுள்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா கடவுள் வர வரைக்கும் அடம் பிடிக்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கடவுள்கிட்ட பேசியே ஆகணும்னு அடம் பிடிச்சு அழுகிறீங்க தெரியுமா? நீங்கள் கடவுளுக்காக அழுகையை நிறுத்தாமல் இருக்க உங்கள் மனசில் உறுதி வந்தது அப்படின்னா அந்த தெய்வத்தாய் கடவுள் உங்ககிட்ட பேசியே தான் ஆகணும், அவருக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் உங்கள் அழுகையில் பிடிவாதமாக இருந்தீங்கன்னா கடவுள் அவருடைய படைப்பெண்ணும் வீட்டு வேலையில் எவ்வளவு ஈடுபட்டிருந்தாலும் அதை ஒரு பக்கமாக ஒத்தி வச்சுட்டு உங்ககிட்ட பேசியே தான் தீரணும், வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். ஒரு பக்தன் ஒரு கணம் கூட தடைப்படாமல் இடைவெளி விடாமல் ஒரு இரவு மற்றும் ஒரு பகல், அதாவது ஃபுல்லாக ஒரு நாள் இறைவன்கிட்ட இடைவிடாமல் பிரார்த்திச்சான் அப்படின்னா, ப்ரேயர் பண்ணா அப்படின்னா இறைவனும் திரும்பி நம்மளுக்கு பதிலளிப்பார், இறைவன் திரும்பி நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி இந்து சாஸ்திரங்கள் நம்மக்கிட்ட சொல்லுது. ஆனால் இந்த காலத்தில் யார் இதை ஃபாலோ பண்ணுறா, யார் இந்த விஷயத்தை பின்பற்றா? இதுக்கப்புறம் பேச போகிறது நான் இல்லை, பரமஹம்ச யோகானந்தர் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறாரு, அவர் தான் உங்களை பேசுகிறாரு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முக்கியமான பல வேலைகள் இருக்குது, பல நிகழ்ச்சிகள் இருக்குது. இறைவன்கிட்ட இருந்து உங்களை தூரத்திலே நிறுத்தி வைக்கிற பிசாசுகள் இருக்குது. அவர் பிசாசுன்னு மீன் பண்ணுறது நம்மளோட கமிட்மெண்ட்டை பற்றியும் நம்மளுடைய ஆசைகளை பற்றியும் தான். நீங்கள் வெறுமனே சிறிது பிரார்த்தனை செஞ்சுட்டு பின்பு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அல்லது பரமபிதாவே நான் உங்களை அழைக்கிறேன், ஆனால் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது, ஓம் சாந்தி அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சால் மட்டும் போதாது, அப்படி பிரார்த்தனை செஞ்சால் கடவுள் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறார். தூய பவுல் நம்மக்கிட்ட இறைவன்கிட்ட இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்துறாரு. பொறுமையாளரான யோபு இறைவன்கிட்ட நீண்ட நேர உரையாடல் நிகழ்த்தியிருக்காரு. இவங்கெல்லாம் சாதாரணமாக கடவுள்கிட்ட பேசும் பொழுது நம்மளால ஏன் பேச முடியாது? கண்டிப்பாக அதற்கான பொறுமையும் அதற்கான திடமான அந்த ஒரு முயற்சியும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பி பதில் அளிப்பார். பைபிளில் நம்ம படிக்கிறோம், மனுஷன் தேவ சாயலில் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனுஷன் எந்த வகையில் இறைவனின் பிரதிபிம்பமாக இருக்கிறான்றதை பற்றி யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. இறைவன் பிரம்மம், மனிதனும் அவனுடைய அடிப்படை தன்மையில் பிரம்மம் தான். ஆனால் மேலும் பல உண்மையான விளக்கங்களும் கூட உள்ளன. மனித சரீரம் முழுவதும் அதில் உள்ள உணர்வும் அசைவும் இறைவனின் சிறு பிண்ட பிரதிநிதியாகும். உணர்வு நிலையில்தான் எல்லாம் அறிந்ததும் எங்கும் வியாபித்திருப்பதும் உள்ளது. நீங்கள் துருவ நட்சத்திரத்திலோ அல்லது செவ்வாய் கிரகத்திலோ இருப்பதாக உடனே நினைக்கலாம். எண்ணத்திற்கும் உங்களுக்கும் எந்த விதமான இடைவெளியுமே இல்லை. எனவே மனிதனுக்குள் உள்ள இந்த உணர்வு நிலையில் தகுதியினால் அவன் இறைவனின் பிரதிபிம்பமாக படைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லலாம்.
உணர்வு நிலை தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது. அது உள்ளுணர்வின் மூலம் தன்னையே உணர்கிறது. இறைவன் பிரபஞ்ச உணர்வு மூலமாக படைப்பின் ஒவ்வொரு அணுவிலும் தன்னைத்தானே அறிந்திருக்கிறான். ஒரு காசுக்கு 2 குருவிகளை விற்கிறார்கள் தானே. ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளின் ஒன்றாகிலும் தரையிலே விழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. மனிதனுக்கும் கூட பிரபஞ்ச உணர்வு நிலை என்னும் சக்தி இயற்கையிலேயே இருக்கிறது என்றாலும் ஒரு சிலர் தான் அதை விருத்தி செய்து கொள்கிறார்கள். மனிதனுக்கும் படைப்பவனை போல் உலகங்களை கணத்தில் படைக்கும் சக்தி இருக்கிறது, இச்சா சக்தி இருக்கிறது. பிராணிகள் பகுத்தறிய முடியாது, ஆனால் மனிதனால் முடியும். இறைவனுக்கு உள்ள எல்லா குணங்களும் உணர்வு நிலையும் பகுத்தறிவும் இச்சா சக்தியும் உணர்ச்சியும் அன்பும் மனிதனுக்கும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட குணாதிசயங்களில் மனிதன் இறைவனின் பிரதிபிம்பமாக படைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லலாம். மனித சரீரம் பிரபஞ்சத்தின் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. இந்த முழு பிரபஞ்சமும் அதாவது இறைவனின் சரீரம். மனிதனின் சரீரம் ஆக்கப்பட்டிருக்கும் அதே பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. நட்சத்திரத்தை போன்ற வடிவம் உள்ள மனித சரீரம் இந்த 5 தத்துவங்களின் கதிர்களை குறிக்கின்றன. தலையும் 2 கைகளும் 2 கால்களும் நட்சத்திரத்தின் 5 முனைகளாக அமைந்துள்ளன. எனவே இந்த வகையில் கூட நாம் இறைவனின் பிரதிபிம்பமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். 5 விரல்களும் கூட படைப்பின் கட்டமைப்பை பராமரிக்கும் பிரபஞ்ச விவேக அதிர்வலையின் 5 அதிர்வுடைய தத்துவங்களை குறிக்கின்றன. கட்டை விரலானது பெரும் பருமன் வாய்ந்த அதிர்வு தத்துவமான நிலத்தை குறிக்கிறது. அதனால்தான் அவ்விரல் தடிமனாக இருக்கிறது. ஆள்காட்டி விரல் நீர் தத்துவத்தை குறிக்கிறது. நடுவிரல் விரைவில் பாயக்கூடிய நெருப்பு தத்துவத்தை குறிக்கிறது. எனவே அது மிக நீண்டதாக இருக்கிறது. மோதிர விரல் காற்றை குறிக்கிறது. மிகச்சிறிய சுண்டு விரலானது ஆகாயத்தை குறிக்கிறது. எனவேதான் அது மிக நுட்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு விரலையும் அழுத்தி தேய்ப்பதால் எந்த விரல் எந்த தத்துவத்தை கொண்டிருக்கிறதோ அதன் சக்தியை ஊக்குவிக்கிறது. இறைவன் படைப்பின் அசைவை வெளிப்படுத்துகிறான். அசைவை வெளிக்காட்ட வேண்டும் என்ற தூண்டுதலால் மனிதன் கால்களையும் பாதங்களையும் வளரச் செய்து கொண்டுள்ளான். பாத விரல்கள் சக்தியின் 5 கதிர்களின் ஸ்தூல தோற்றங்களாகும். கண்களின் கண்மணி, கருவிழி மற்றும் வெண்மை படலம் இறைவனின் சத் தத் ஓம், பிதா, மகன் மற்றும் பரிசுத்த ஆவி இவற்றை குறிப்பதாக உணர்த்தும் சின்னங்கள். நீங்கள் புருவங்களுக்கு இடையில் ஒருமுகப்படுத்தும் பொழுது 2 கண்களிலிருந்தும் புறப்படும் மின் சக்தியானது ஒரே ஒளியாக பிரதிபலித்து நீங்கள் ஆன்மீக கண்களை காண்கிறீர்கள். இந்த திவ்ய கண்தான் இறைவனின் விழியாகும். இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார், உன் கண் ஒன்றாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். இறைவனின் நெற்றி கண்ணாகிய இந்த ஆன்மீக கண் மூலமாக நாம் பார்த்தோமானால் எல்லா படைப்பும் ஒரே பொருளினால் அதாவது அவனுடைய ஒளியினால் மட்டுமே படைக்கப்பட்டுள்ளது என்று உணரலாம். இன்றைய பதிவு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த பதிவிற்காக காத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த பதிவிற்காக காத்துருங்க.